உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதற்கு முன்னாண்ட சனி வக்கர பயிற்சி பார்த்திருந்தோம், குரு பயிற்சி பார்த்திருந்தோம், ராகு கேது பயிற்சி பார்த்திருந்தோம். அந்த வரிசையில குரு பகவானுடைய வக்கர பயிற்சி. அப்ப அந்த குரு பகவான் வக்கரம் ஆகிறார்னா, வக்கரம் என்பது என்ன? பின்னோக்கி செல்வது. அப்போ அந்த குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில் இருக்கிறாங்க. அப்படி பின்னோக்கி சென்றாலுமே ரிஷப ராசிக்குள்ளே தான் போய்க்கிறாங்க இல்லையோ, அந்த ராசியை விட்டு வெளியில வரல. அப்ப அந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா, அக்டோபர் 9 இந்த வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆகி 2024 2025 பிப்ரவரி மாதம் 4 இந்த வக்கர பயிற்சி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 26 நாள், 4 மாசம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்கரம் அடைந்து எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறாரு, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு மோசமான பலனை கொடுக்கிறாரு, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். அப்ப நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ராசி ஆப்பட்டது துலாம் ராசி. அப்ப இந்த துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான். அப்ப இந்த ராசிக்கு இப்ப 8வது இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது துலாம் ராசிக்கு அவளுக்கு ஒரு திருப்தியான கிரகம் அல்ல. அதே சமயத்துல அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மறைகிறார், அதுவும் இல்லாம வக்கரம் அடைகிறார். அப்ப அந்த குரு பகவான் மறைந்தவன் நிறைந்த பலனை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு வசந்த காலம் வந்தாச்சு. துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வக்கரம் அடைவதால் கண்டிப்பாக உங்களுடைய கைவிட்டு போன எல்லா காரியங்களும், நீங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியங்களும், நீங்கள் திட்டமிட்டு அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு நினைச்ச காரியங்களும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அப்ப இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களாப்பட்டது ஒரு நேர்மையானவங்க, சூதுவாது தெரியாது, அடுத்தவங்களை முழுசா நம்பக்கூடியவங்க. அவங்க ஏமாத்துறாங்களோ துரோகம் பண்றாங்களோ அது செகண்டரி. ஆனா ஒருத்தரை நம்புனாங்கன்னா முழுசா நம்பிடுவாங்க. அப்போ ஒரு கள்ளங்கபடம் அறியாதவர்கள். சனி இவங்க வீட்டுல உச்சமடைவதால் இவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில சில சோதனையில பார்த்துட்டாங்க கடந்த காலங்கள்ல. கடந்த இந்த 3 வருஷ காலமாகவே துலாம் ராசியில பிறந்தவங்க அவங்க எவ்வளவு நேர்மையாக செயல்பட்டிருந்தாலும், எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்தது எல்லாமே தெண்டம், நஷ்டம். அடுத்தவங்களை நம்பி நான் மோசமா போனேன், எனக்கு நல்லதே நடக்கல, நான் நம்பி கெட்டு போயிட்டேன், எனக்கு துரோகம் தான் பல வழியில் நடந்திருக்குது, இப்படின்னு நிறைய பேர் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மனம் குளிரக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானின் வக்கர காலங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களே, கண்டிப்பாக நீங்க கடந்த காலத்துல கஷ்டப்பட்டது உண்மை. அந்த கடந்த காலத்தை மறந்துட்டு இந்த காலகட்டத்தில் அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய, ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய, உங்களை மற்றவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு செயலும் சூப்பராக செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்குது. அதனால இந்த வீடியோ பார்க்கிறவங்க எல்லாருமே, இது ஒரு முக்கியமான வீடியோ. இது குரு வக்கரமாவது, ஒரு சுபகிரகம் வக்கரமாகி நல்ல பலனை கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரங்களுக்கு. அதனால இந்த வீடியோ பார்க்கிறவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியா நம்பிக்கையோடு பாருங்க. அதே சமயத்துல இந்த வீடியோ பார்க்கிறவங்க உங்களுடைய அண்ணன் தம்பிகளோ, உங்களுடைய அக்கா தங்கச்சிகளோ, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளோ, உங்களுடைய ரிலேஷனோ
யாருக்கு இந்த ராசி இருந்தாலும் அதை மனசார அனுப்பி வைங்க, அவங்களும் பலன் பெறட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இப்ப ஒரு வசந்த காலம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏமாந்து கடனாளியாகி கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலங்களாகப்பட்டது முடிஞ்சது. இதற்கு மேல நீங்கள் தலையெடுத்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே உங்களை யார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, நீங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டீங்க அப்படின்னு நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் வந்தாச்சு. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு எகென்ஸ்ட் இருக்கிறாங்க, என்னால வேலையை செய்ய முடியல, வேலை செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அது எல்லாமே இப்பொழுது விலகி போகும். அது போக நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல உங்களுக்கு வேலையாட்கள் சரியா அமையல, வேலையில பார்க்க நல்ல திருப்தி இல்லை, அந்த பிசினஸ் நல்லா ரன் ஆக மாட்டேங்குது. இதற்கு முன்னாண்ட நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் பிசினஸ் ரெடி பண்ணேன், நல்லா ஆகல. இந்த பீரியட்ல அதே கஷ்டத்தை இப்ப படுங்க. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வியாபாரம் மேலோங்கி நிற்கும். அப்ப உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் திருப்தியா அமைவாங்க. உங்க பிசினஸ்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணி அது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் சாதிச்சு நீங்கள் சம்பாரிச்சு நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இப்ப டோட்டலா பார்க்க போனா துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான டைம், ஒரு அழகான டைம். அப்ப இந்த டயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. 1 மணி நேரம் கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே சமயத்துல அந்த குரு பகவான் பார்க்கறது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை, அயன சயன போகஸ்தானத்தை. அப்போ அது குடும்பஸ்தானம். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்களையும் குறிக்கும், பெண்களையும் குறிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு மன நிறைவு, ஒரு மன சந்தோஷம், குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்தி, குடும்ப வாழ்க்கையில கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு திருப்தி இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம இருந்தாலுமே இந்த குரு பார்வையினால ஒரு திருப்தி கிடைக்கும். அது போக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. அப்ப அந்த 2ஆம் இடத்தை பாக்குறதுனால அந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு, பிரிந்த குடும்பங்களாகப்பட்டது கண்டிப்பாக இந்த பீரியட்ல ஒன்று சேருவாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிறைவு கிடைக்கும். 3 வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க, 5 வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க, இந்த 1 வருஷ காலமா பிரிஞ்சிருந்தவங்க இப்ப ஒண்ணு சேர்றாங்கன்னா அவங்களுடைய மன சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்ப அவங்க அந்த பிரிந்திருந்த அந்த காலகட்டங்கள், அந்த வேதனைகள் அதெல்லாமே மறைஞ்சு இப்போ நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல நிம்மதியை இப்போ அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா அதே குரு பகவானாப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்போ உங்களுக்கு இழந்த சொத்துக்கள், நீங்க கடன் பட்டு உங்களுடைய சொத்து இழந்திருக்கலாம், உங்க வீட்டை இழந்திருக்கலாம், நீங்க ஆசைப்பட்டு வாங்கின பூமியை இழந்திருக்கலாம். ஆனா இந்த பீரியட்ல அதே பூமி உங்களுக்கு அமையும். அப்ப வேற இடத்துல இடம் வாங்குவீங்க, நீங்க வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவீங்க, நீங்க நல்ல வீட்டை வாங்குவீங்க, ஒரு கிரயம் பண்ணுவீங்க. அப்ப அந்த திருப்தி எல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. வண்டி வாகனம் அதே மாதிரி. இப்ப நீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம், பைக் வாங்கணும்னு ஆசைப்படலாம், இப்ப இருக்கக்கூடிய பழைய காரை வித்துட்டு புது காரை வாங்கணும்னு ஆசைப்படலாம். அது எல்லாத்தையுமே இப்ப வாங்குவதற்கு ஒரு சரியான டைம், ஒரு அருமையான டைம், ஒரு அற்புதமான டைம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்ப வண்டி வாகனத்தை நீங்க புதுசா வாங்கலாம், அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இந்த சமயத்துல ஃபாரின் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும், ஃபாரின் உங்களை கூப்பிட்டாலும் தாராளமா போங்க. உங்க வேலையில ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், பிசினஸ்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப இந்த சமயத்துலதான் நீங்கள் யார் என்பதை உங்களுடைய சுற்றுப்புறத்துக்கு, உங்களுடைய சுற்று வட்டாரத்துக்கு நீங்கள் யார் என்பதை காட்டக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. இது போக உங்க குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அது போக இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்க கையில காசு வச்சுட்டு
இப்போ வேலைக்கு போயிருப்பாங்க, ரிட்டையர் ஆயிருப்பாங்க, பணம் வந்திருக்கும். அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு ஏதோ நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் ஏதோ ஒரு இன்கம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த வக்கர காலகட்டத்துல இந்த 4 மாச பீரியட்ல அந்த பணத்தை வச்சுட்டு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அப்ப அந்த பணத்தை சம்பாதிக்கும். இதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா படிச்சு பட்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு படிச்சு நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகப்பட்டது இப்ப வந்தாச்சு. தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள், நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். அந்த பீரியட் இப்ப நடந்துட்டு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட் குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரான்னு பாருங்க. அந்த குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருந்தால் உங்களுக்கு இப்போ இந்த பீரியட்ல குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருப்பதும் உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு குருதசை நடக்குதான்னு பாருங்க. அந்த குரு பகவான் அந்த குரு வக்ரம் அடைஞ்சு குருதசை நடத்தினால் அதுவும் நல்லது. குரு புத்தி நடக்குதான்னு பாருங்க. அந்த குரு புத்தியில அந்த குரு வக்ரம் அடைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நல்லது. அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். அப்போ உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்க விருப்பப்பட்டால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லுவோம். அதே சமயத்துல உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.